இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் வாசகர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்னை பாதித்த ஒரு வாசகம் என்பதை விடவும் என்னை பாதித்த ஒரு சொல், என்னை எப்போதும் பாதிக்கிற ஒரு சொல், என்னை மட்டுமல்ல எல்லோரையும் பாதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற சொல் சமத்துவம். இந்த நூற்றாண்டின் அறம் அதுதான். அதற்கு இணையான வேறொரு சொல் இல்லை. கோவில் திருப்பணி செய்வது, உணவிடுவது, உதவி செய்வது, இவைகளெல்லாம் சிற்றறங்கள். பேரறம் மனிதர்களை சமமாக நடத்துவது. சாப்பாடு போடுவதாக சொல்லிவிட்டு வாசலுக்கு வெளியே சோறு போடுகிறதில் ஒரு சிறப்பும் இல்லை. சமத்துவமாக நடத்துவதில், சமத்துவமாக அமர்ந்து உண்பதில், சமத்துவமாக கருதுவதில். மனத்துக்கண் மாசிலநாதன் என்பார் வள்ளுவர். எல்லா அறங்களிலும் சிறந்தது எது என்று கேட்டால் மனதில் குற்றமில்லாமல் இருப்பது என்று வள்ளுவர் சொல்வதை நான் 100% சமத்துவம் என்கிற சொல்லோடு இணைக்க விரும்புகிறேன். சமமாக அமர்ந்து பேசுவது அல்ல சமத்துவம், சமமாக கருதுவது சமம். பேசிக்கொண்டிருக்கிற போதே மனதுக்குள் பிறப்பால், பணத்தால், நிறத்தால், கல்வியால், ஏதேனும் ஒன்றால் நான் உயர்ந்தவன் என்று எவனேனும் ஒருவன் கருதினால், எவனேனும் என்ற சொல்லை நான் அறிந்தே பயன்படுத்துகிறேன். எவனேனும் கருதினால் அவன் மனிதன் அல்ல, மாக்களுக்கு ஒப்பானவன். மாக்களுக்கு ஒப்பானவன் என்று சொல்லி நான் விலங்குகளை கூட இழிவுபடுத்த விரும்பவில்லை. அப்படி நினைக்கிறவர்கள், கருதுகிறவர்கள் மானுடத்தன்மை அற்றவர்கள். இந்த நூற்றாண்டின் நிலைத்த அறம், பேர் அறம் சமத்துவம். அது அரசுகளுக்கு இடையில், மாநிலங்களுக்கு இடையில், நாடுகளுக்கு இடையில், மனிதர்களுக்கு இடையில், மதங்களுக்கு இடையில் எல்லாம் கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிற தெய்வங்களுக்கு இடையில் கூட சமத்துவம் தேவைப்படுகிறது. என் தெய்வம் பெரிது, என் தெய்வம் சிறிது, உன் தெய்வம் சிறிது என்று பேசுகிறவர்கள் சாத்தான்கள். அவர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்த போதிலும் தெய்வ நம்பிக்கையை கொண்ட சாத்தான்கள். சாத்தான்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காதா என்று கேட்காதீர்கள். சாத்தான்கள் தெய்வ நம்பிக்கை பூண்டு வரும். சமத்துவமற்ற மனிதர்களின் உள்ளங்களில் சாத்தான்கள் குடியிருக்கும். இருள் மட்டுமே குடியிருக்கும். இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த ஒற்றை அறம் சமத்துவம். தமிழர்கள் வணக்கம் என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்று நான் போகிற எல்லா ஊர்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை என் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். இந்த கையால் உண்கிறோம், இந்த கையால் உடம்பை சுத்தம் செய்து கொள்கிறோம். ஆனால் தமிழன் உண்ணுகிற கையையும் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகிற கையையும் சமத்துவமாக ஒன்றாக ஒன்று சேர்த்து வணக்கம் சொல்கிறான் என்பதற்கு என்ன பொருள் என்று என் தேவரக்கம் சாரும் என் ஜோசப் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார்கள். 2 கைகளையும் இணைப்பது செயல் அல்ல, 2 கைகளையும் இணைப்பது ஒரு நடவடிக்கை அல்ல. 2 கைகளையும் இணைத்து வணக்கம் சொல்வது தமிழர்களின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்திற்கு சொல்வது. உண்ணுகிற கையையும் தூய்மைப்படுத்துகிற கையையும் நான் சமமாக நடத்துவது போல எனக்கு எதிரே வந்து நிற்கிற மனிதனை நாடு பார்க்காமல், நிறம் பார்க்காமல், சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், ஏழை பணக்காரன், வலியவன் எளியவன் என்று பார்க்காமல், நிறம் பார்க்காமல், உயரமானவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல், உறுப்புகளில் ஊனம் குறைபாடு எதையும் பார்க்காமல், எந்த பேதமும் பார்க்காமல் சமத்துவமாக பார்ப்பதுதான் இந்த உலகம் இன்றைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய, இந்த உலகத்தில் எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே சொல். எனக்கு பிடித்த சொல், எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என நான் விரும்புகிற சொல். இந்த சொல் பிடிக்காதவர்களுக்கு வேறு எந்த சொல் பிடிப்பதாலும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் சமத்துவமற்ற ஒரு மனிதனால் ஒரு சமூகத்திற்கு நீதி வழங்க முடியாது.
சமத்துவ சிந்தனை உள்ள மனிதனால் ஒருபோதும் நியாயத்தின் பக்கம் நின்று தீர்ப்பளிக்க முடியாது. சமத்துவ சிந்தனை இல்லாத ஒரு மனிதனால் எது அறமோ அதன் பக்கம் நின்று பேச முடியாது. சமத்துவ சிந்தனை உள்ள மனிதன்தான் பாகுபாடுகளுக்கு எதிராக நிற்பான். சமத்துவம் என்பது பாகுபாட்டுக்கு எதிர்ச்சொல், நேரடியான எதிர்ச்சொல். நான் வேறுபாடு என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை, பாகுபாடு என்ற சொல்லை பயன்படுத்துகிறேன். வேறுபாடு என்ற சொல்லுக்கும் பாகுபாடு என்ற சொல்லுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. என் விரல்களுக்கு இடையில் வேறுபாடு இருக்கிறது. ஒன்று பெரிது, ஒன்று சிறிது. ஆனால் அவளை ஒன்றாக நடத்துகிறேன், ஒன்றாக இணைக்கிறேன், ஒன்றாக செயல்படுத்துகிறேன். அதனால்தான் சாப்பிடுகிறேன், எழுதுகிறேன், கை குலுக்குகிறேன், கட்டிப்பிடிக்கிறேன், எல்லாம் நடக்கிறது. என் விரல்கள் வேறு வேறு தான். விரல்களுக்கு இடையில் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அந்த வேறுபாடுகள் என் செயல்பாட்டை, இணக்கத்தை, ஒன்றாக வாழ்வதை தடை செய்யவில்லை. வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள முடியும். பாகுபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாகுபாடு என்பது நீ பெரியவன், நான் சிறியவன், நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், என் சாதி பெருசு. எந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியா ஜாதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிறந்தீர்கள்? இல்லை பெரிய அகாடமியில் போய் படிச்சுட்டா இந்துவாக, முகமதியனாக, கிறிஸ்தவனாக பிறக்க வேண்டும் என்று தேர்வு செய்தால் வந்து பிறந்தீர்கள்? எந்த தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தபோது பிறந்தீர்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு ஜாதியும் மதமும் இருந்ததால் அது உங்கள் தலையிலும் விழுந்தது என்பதை தவிர பிறந்த 5 நிமிடங்கள் தானே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். அதற்கு பிறகு எல்லா கலப்படமும் உங்கள் மீதும் என் மீதும் ஏறிவிட்டது. அதை தூக்கி சுமந்து பாகுபாடை கடைப்பிடித்தால், பாகுபாடு எங்கே இருக்கிறதோ அங்கே வன்முறை இருக்கும். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், ஏதேனும் ஒரு விதத்தில் உணர்வுபூர்வமாகவோ பொருளாதார ரீதியாகவோ அதை நீங்கள் கருதினால் பாகுபாட்டை நீங்கள் வன்முறை இல்லாமல் அமல்படுத்த முடியாது. வன்முறை என்றால் கை நீட்டி அடிப்பது மட்டும் வன்முறை அல்ல, கருத்தியல் ரீதியான வன்முறை, ஃபிசிக்கல் மென்டல் வயலன்ஸ். எங்கே வன்முறை இல்லையோ அங்கே பாகுபாடு சாத்தியமில்லை. எங்கே வன்முறை இருக்கிறதோ அங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை. எங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லையோ அங்கே ஜனநாயகம் இல்லை. எங்கே ஜனநாயகம் இல்லையோ அங்கே மாண்பு இல்லை, அங்கே மனிதர்கள் இல்லை. எனவே இந்த நூற்றாண்டில் எனக்கு பிடித்த சொல் சமத்துவம். அது உங்களுக்கும் பிடிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அப்போதுதான் நீங்கள் நான் சமமாக இருக்க முடியும். நாம் சமமாக இல்லாமல் வேறு சமமாக இருந்து என்ன செய்ய போகிறது? சமத்துவம் இந்த நூற்றாண்டின் குரல், சமத்துவம் இந்த நூற்றாண்டின் அறம், சமத்துவம் இந்த நூற்றாண்டிற்கான சொல். என் 10 பருவத்திலிருந்து என் சிந்தனைகளை, என் செயல்பாடுகளை, என் எழுத்தை, என் வாழ்க்கை முறையை பாதித்த ஒரு மனிதர் என்று நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை தான் சொல்லுவேன். என் பெயருக்கு முன்னோட்டாக பாரதியை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதால் மட்டும் சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பாரதியை பற்றி நான் பேசியதை ஒரு முறை கேட்டுவிட்டு உன்னை பாரதி கிருஷ்ணகுமார் என்று நான் அழைக்கிறேன் என்று என்னை கொண்டாடியவர் காலஞ்சென்ற குன்றக்கொடி மகா சன்னிதானம் அவர்கள். அது நானாக விரும்பி சூட்டிக்கொண்ட பெயர் அல்ல. ஆனால் பாரதி என்கிற மனிதனை நான் என் வாழ்நாள் முழுவதும் கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். நான் பேசிய எந்த ஒரு மேடையிலும் பாரதியின் கவிதையை, பாரதியின் வரியை, பாரதியின் சிந்தனையை ஏதேனும் ஒரு விதத்தில் நான் மேற்கோள் காட்டாமல் இருந்ததில்லை. ஏன்? பாரதி நான் விரும்பும் மனிதர். நான் வரலாற்றில் விரும்பும் மனிதர்களின் பட்டியல் மிகப்பெரியது. அது லிங்கன், நெப்போலியன், அலெக்சாண்டர், மகாத்மா காந்தி, தாகூர், அழகர் சாமி, புதுமைப்பித்தன், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வரலாற்றில் விரும்புகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாரதி இடத்தில் எனக்கு ஒரு தனிச்சிறப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். பாரதி இடத்தில்தான் அடிமைப்பட்ட இந்தியாவிற்கான அரசியல் விடுதலையின் குரல் இருந்தது. அதுதான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு குரலாக என்னுள் உருவெடுத்தது. பாரதியிடம்தான் மொழியை எளிமைப்படுத்தி எளிய மக்களுக்கான மொழியாக மாற்றும் மொழிக்கான விடுதலை இருந்தது. அதுதான் என்னை இன்னும் எளிய மொழிநடையில் எழுத வைக்கிறது. பாரதியிடமிருந்து தான் பெண் விடுதலைக்கான குரல் தமிழகத்தில், தமிழில் முதலில் தொடங்கியது. அதுதான் இன்றும்
பெண் விடுதலையின் பால், பெண்களின் பால் என்னை நிற்க வைத்திருக்கிறது. சமூக விடுதலைக்கான குரல் மிக குறிப்பாக சுயசாதி மறுப்பில்தான் சாதி ஒழிப்பு தொடங்குகிறது. சுயசாதி மறுப்பில்தான் சாதி ஒழிப்பு தொடங்குகிறது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலில் செய்ய வேண்டிய யோக்கியதையான காரியம் தன் சுயசாதியை மறுப்பது. தன் சுயசாதியிலிருந்து மனப்பூர்வமாக, உடல் ரீதியாக, அறிவுபூர்வமாக, உளப்பூர்வமாக வெளியேறுவது. பாரதி அதை வெளியேறி தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினான். அப்போ அரசியல் விடுதலை, மொழி விடுதலை, பெண் விடுதலை, தீண்டாமை அல்லது அனைத்து சமூக அநீதிகளுக்கும் எதிரான சமூக விடுதலை, ஆன்ம விடுதலை என்று வாழ்வின் அனைத்து பக்கங்களிலும் விடுதலையை பேசிய ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி. இலக்கியம், இசை, ஓவியம், மொழிபெயர்ப்பு, சிறுகதை, நாவல், நாடகம், கவிதை, உரைநடை எல்லாவற்றையும் நான் பாரதியிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். பாரதி என்னை மிக மிக பாதித்தார் என்றால் உள்ளடக்கத்தில், விடுதலைக்கான உணர்வை பெறுவதில், அதை எழுதுவதில், அதை பிறருக்கு சொல்வதில். பல்துறை ஆற்றலோடு ஒரு மனிதன் வாழ முடியும் என்பதற்கான மாபெரும் உதாரணம் பாரதியார். அவர் கவிஞர், தேசபக்தர், விடுதலை போராட்ட வீரர், பத்திரிகை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சிறுகதை எழுத்தாளர், நாவலாசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறந்த பாடகர், சிறந்த மனிதர், பல்லுயிர் ஓம்பும் பண்புடையவர். ஒரு குறிப்பிட்ட துறையில்தான் ஒரு மனிதன் செயலாற்ற முடியும், பிற துறைகளில் அவன் பங்காற்றவே முடியாது. அப்படி செய்வது he is a master of all என்று பகடி பேசிய சமூக வாழ்க்கையில் இல்லை. நாம் கால் பதிக்கிற அனைத்து துறைகளிலும் ஒரு மனிதன் சிறியதாகவே ஆன போதிலும் காத்திரமான அளவு பங்களிக்க முடியும் என கற்றுக் கொடுத்தவர் பாரதியார். மிக குறைந்த ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுதந்திர இந்தியாவில் எல்லா மதங்களும் சமம் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பாரதியார். சாதி இல்லை என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பாரதியார். தன் தமிழை எல்லா தெய்வங்களுக்கும் தாரை வார்த்த தமிழின் முதல் கவிஞர் பாரதியார். பெண் விடுதலையை பாடிய முதல் கவிஞர் பாரதியார். நான் அதனாலேயே சொல்லுவேன், பாரதி இறந்து போனார், செத்து போனார், மரணமானார் என்று சொல்ல மாட்டேன். பாரதி காலமானார் என்று தான் எப்போதும் குறிப்பிடுவேன். என்னை பாதித்த, என்னை நான் நேசித்த, என்னுள், என் சிந்தனையுள் வாழ்வின் அனைத்து துறைகள் பற்றிய இருள்மை நீக்கிய உண்மையின் பொலிவை எனக்கு கற்றுக் கொடுத்த பாரதி காலமானார் என்றுதான் குறிப்பிடுவேன். ஆம், பாரதி இறந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் ஆனான் என்பதால் பாரதி காலமானான் என்றே குறிப்பிடுகிறேன். என்னை பாதித்த மனிதன் மட்டுமல்ல, அவன் எனக்கு போதித்த மனிதன். நம்மை பாதித்த செய்திகள் எத்தனையோ இருக்கிறது. உண்மையில் இந்த பேட்டிக்கு மிக நீண்ட காலம் ஒப்புக்கொள்ள மறுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் பேச தயங்கியது அல்ல, எதை பேசுவது என்ற தயக்கம்தான். நான் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன். இவரின் குடும்பத்திற்கே என் மீது கோபம் வந்திருக்கும், எத்தனை முறை இவனை கூப்பிடுவது என்று. அத்தனை முறையும் எனக்கு இருந்த தயக்கம், எதை சொல்வது, ஏதேனும் ஒன்றைத்தான் சொல்ல வேண்டும் என்று வந்துவிட்டால். 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி தமிழகத்தில் கும்பகோணத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த துயர சம்பவம் தான் என்னை மிகவும் பாதித்த சம்பவம். 47 பெண் குழந்தைகள், 47 ஆண் குழந்தைகள் என 94 குழந்தைகளை வணிகமயமான கல்விக்கு நாம் வாரி கொடுத்த நாள். அதை பற்றி நான் ஒரு ஆவணப்படத்தை கூட இயக்கினேன். அன்றைய முதலமைச்சர் நிகழ்ச்சி நடந்த அன்றே ஹெலிகாப்டரில் பறந்து கும்பகோணத்தில் வந்து இறங்கி அந்த பள்ளிக்கூடம் 3 ஆண்டுகளாக அங்கீகாரம் பெறாத பள்ளிக்கூடம் என்ற ஒரு மாபெரும் பொய்யை மனமாறச் சொன்னார். இழிவு வீட்டில் கூட
உண்மை பேசாதவர்களை நான் அன்றைக்கு தான் பார்த்தேன். ஒரு நீதியரசர் அது பற்றி ஒரு மிகப்பெரிய விசாரணை கமிஷனை நடத்தி 1000 பக்கங்களுக்கு மேல் ஒரு அறிக்கையை தந்தார். நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் அதில் இருந்தது. ஆனால் அந்த பள்ளி தீ விபத்து நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் அங்கீகாரம் தரப்பட்டிருந்தது என்கிற ஒரு ஆவணம் தவிர மற்ற எல்லாவற்றையும் நீதியரசர் இணைத்திருந்தார். ஒருவேளை அந்த ஒரு ஆவணத்தை மட்டும் தேடுகிற போது நீதியின் கண்கள் கட்டப்பட்டிருந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஜூலை 16ஆம் தேதி பள்ளியில் விபத்து நடந்தது. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் தந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அங்கீகாரம் தர வேண்டிய அவசியம் ஒரு அரசுக்கு ஏன் வந்தது? அந்த துறை சார்ந்தவர்கள், அந்த அதிகாரிகள், அங்கீகாரம் கொடுத்தவர்கள், அனுமதித்தவர்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளை குட்டிகளோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்கள் குழந்தைகளை இழந்துவிட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் என்றைக்கும் மீள முடியாத புத்திர சோகத்தில், அதற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கால இடைவெளியில் தங்கள் குழந்தைகளை பிரிந்த துன்பத்தால் இறந்து போன பெற்றோர்களை கூட எனக்கு தெரியும். அதற்கு இணையான ஒரு துன்பம் நான் என் வாழ்நாளில் பார்க்கவில்லை. அந்த பள்ளி வளாகத்திற்குள் நான் சென்று பார்த்தேன். இறந்து போன குழந்தைகளின் வீடுகளுக்கு போயிருந்தேன். அதன் பெற்றோர்களோடு உரையாடினேன். என் ஆவண திரைப்படத்தில் இடம்பெறாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த படத்தை இயக்கி தயாரித்து வெளியிட்ட போது துணிச்சலாக அந்த படத்தை வெளியிடுவதற்கு இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள் முன் வந்தார்கள். மாபெரும் கலைஞரான பிரகாஷ்ராஜ் அதை பற்றி பேசுவதற்கு முன் வந்தார். ஏனெனில் அந்த படம் வராமல் இருப்பதற்காக இயங்கியவர்கள், செயல்பட்டவர்கள் நிறைய, மிரட்டியவர்கள், அச்சுறுத்தியவர்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆலோசனை சொன்னவர்கள், அவர்களையும் மீறி அந்த படம் வெளிவந்தது. அந்த படத்தை பார்த்தவர்கள் சொன்னார்கள், படம் பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் துன்பமாக இருக்கிறது என்று. நான் பார்த்தவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு பார்ப்பதே துன்பம் அளிக்கிறது. அதை படமாக எடுத்து மேசையில் எடிட் செய்து இயக்கி வெளியாக்கிய என் துன்பம் உங்கள் துன்பத்தை விட பெரியது. நம் இருவரின் துன்பத்தை விடவும் அசலாகவே குழந்தைகளை இழந்த பெற்றோர்களின் துன்பம் மிக மிக பெரியது. தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் என்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் துயரம் சம்பவம் அது. படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நாட்களில், படப்பிடிப்பு முடிந்து வந்ததற்கு பிறகு தனிமையில் இரவு நேரங்களில் விடுதியில் தங்கியிருக்கிற போது, எந்த வீட்டில் போய் எந்த இறந்து போன குழந்தையை படம் எடுத்து விட்டு வந்தோமோ அந்த குழந்தைகள் இரவில் என்னோடு பேசுவார்கள். அப்படி பேசுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். புகைப்படத்தில் பார்த்து அந்த குழந்தை ஸ்தூலமாக நான் தங்கியிருந்த விடுதியில் என்னோடு பேசுவதை என் நெருங்கிய நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி காட்சி படிமங்கள் தெரிவதாகவும் அந்த குழந்தைகள் என்னோடு பேசுவதாகவும் என் மருத்துவருக்கு சொன்னபோது மருத்துவர் சொன்னார், தீவிரமான மனநோயின் அறிகுறி அது என்று சொன்னார். அதிலிருந்து விடுபடுவதற்கான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே தான் அந்த படத்தை நான் நிறைவு செய்தேன். கற்றதனால் ஆய பயனன் கொள், வாளறிவன் நற்றால் தொழால் எனின் என்று ஒரு குறளை எல்லோரும் செய்வார்கள். ஆனால் கற்று கிடைக்கிற அறிவினால் என்ன பயன்? அறிவினால் ஆகுவதுண்டோ? பிறிதின் நோய் தன்னோய் போய் போற்றால் கடை என்பான் வள்ளுவன். பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதாதவர்களுக்கு அறிவினால் ஒரு பயனும் இல்லை. அப்படி ஒரு படத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். இது போன்ற துயரங்கள் இனி என்றைக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் அது. அசலாக துன்பத்தில் வீழ்ந்தவர்களில் உங்கள் துன்பத்தோடு நாங்கள் துணை நிற்கிறோம் என்றவர்களுக்கு சொல்லும் திரைப்படம் அது. அதன் வழியாக
பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத் தரும் திரைப்படம் அது. ஒரு டீச்சர் கூட பள்ளிக்கூடத்தில் இல்லை என்ற செய்தி தான் தமிழ்நாட்டின் அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தியாக இருந்தது. ஆனால் அது பொய். ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திலேயே இருந்தார்கள். அவர்கள் குழந்தைகளை இழுத்து போட்டு காப்பாற்றியிருக்காவிட்டால் இறந்து போன குழந்தைகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு பரவிய வெப்பத்தில் தீயில் நிற்க முடியாமல் அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். உள்ளே இருந்தும் சூழ்ந்த புகையில் மயங்கி கிடந்த குழந்தைகளிடமிருந்து குரல் வரவில்லை. எனவே இனி உள்ளே குழந்தைகள் இல்லை என்ற நம்பிக்கையில் ஆசிரியர்கள் வெளியே வந்தார்கள். ஆசிரியர்கள் மட்டும் அன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இல்லாவிட்டால், திரும்ப சொல்கிறேன், இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவோ உயரத்திற்கு போயிருக்கும். ஆனால் ஆசிரியர்கள் எல்லோரும் ஆடி வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சாமி கும்பிட போனார்கள். அதனால்தான் குழந்தைகளின் சாவு எண்ணிக்கை அதிகமாயிற்று என்று அரசும் பத்திரிகைகளும் ஒரு சேர சொன்ன ஒரு பொய்யை மறுக்க வேண்டும், அந்த பொய்யை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஆவணப்படம் அது. பாரதியார் எனக்கு சொன்னார், கற்றுக் கொடுத்தார், உண்மை புதிதன்று, உண்மை ஒருபோதும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன. ஏனெனில் மனிதர்கள் பொய்களை உருவாக்குகிறார்கள், உண்மைகளை எவரும் உருவாக்குவதில்லை. அவை தாமே உருவாகி நிற்கிறது. உருவாகி எழுந்து நிற்கும் உண்மைகளை மறைக்காமல் உலகத்திற்கு சொல்வது ஒரு கலைஞனின் பணி. அதை அந்த படத்தை இயக்கியதன் மூலம் நான் செய்தேன். ஏனெனில் என்னை மிக 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 துன்புறுத்திய ஒரு சம்பவம் அது. சோகங்களிலேயே பெரிய சோகம், புத்திர சோகம். காற்றுக்கு போன மகன் திரும்பி வருவான் என்று தெரிந்தும் மகன் பிரிவு தாங்காமல் தசரதன் மாண்டான். லோகிதாசனின் மரணத்திற்காக சந்திரபதி மயானத்தில் புரண்டதை சமூகம் பார்த்திருக்கிறது. இந்திரஜித்தின் மரணத்திற்கு பிறகு ராவணன் 10 தலையும் தரையில் பட இலங்கையின் வீதிகளில் உருண்டதாக கம்பன் பேசுகிறான். வரிசை தப்பிய மரணங்களை காட்டிலும், திரும்ப சொல்கிறேன், வரிசை தப்பிய மரணங்களை காட்டிலும் துன்பமான மரணங்கள் எதுவும் இல்லை. மரணம் துன்பமானதல்ல, வரிசை தப்பிய மரணம் துன்பமானது. வரிசை தப்பிய மரணங்களே கும்பகோணம் சம்பவம். அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு, அதுவும் பச்சை குழந்தைகளுக்கு அது பாதித்தது போல வேறொரு சம்பவம் இனி உயிருள்ள வரையில் பாதிக்கக்கூடாது என்று உலகின் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்வதை தவிர வேற என்ன செய்வது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.